வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மங்கோலிய அதிபர் திரு குரேல்சிக் உக்னா மற்றும் அவரது குழுவினரை நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரவேற்ற குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, இந்திய மங்கோலிய உறவுகளுக்கு பகிரப்பட்ட கலாச்சார பாரம்பரியமும் ஜனநாயக விழுமியங்களும் அடித்தளமாக உள்ளது என்று கூறினார். கோவா வேளாண் துறை அமைச்சரும் முன்னாள் முதலமைச்சருமான ரவி நாயக்கின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், கோவாவின் வளர்ச்சிப் பாதையை வளப்படுத்திய அனுபவம் வாய்ந்த நிர்வாகி என்றும் தாழ்த்தப்பட்ட மற்றும் விளிம்பின் நிலை மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் உறுதியாக இருந்தார் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு ஆயத்த நிலை குறித்து முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் எழுதியுள்ள நூலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று வெளியிட்டார். மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் வெகுஜன தொடர்பியல் பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கான இன்டர்ன்ஷிப் திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. இத்திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு 6 முதல் 9 மாதங்கள் வரை மாதம் 15,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கப்படும். விருப்பமுள்ள மாணவர்கள் MOWR.nic.in என்ற இணையதளம் மூலமாக அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வரி விதிப்பின் தாக்கங்களையும் மீறி நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் ஏற்கனவே மதிப்பிடப்பட்ட 6.4% விட அதிகமாக 6.6% அளவில் வளரும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் உலக பொருளாதாரம் குறித்து நேற்று வெளியிட்டுள்ள கண்ணோட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திர மாநிலம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.